விஜயின் 69வது படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் 69வது படத்தின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த படத்தை KVN புரொடக்ஷன் தயாரிக்கிறது. விஜயின் 69வது படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் 69வது படத்தின் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சரியாக 5 மணி அளவில் விஜய் நடிக்கும் 69வது படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் விஜயின் 69வது படம் குறித்த அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. விஜயின் திரையுலக பயணத்தில் கடைசி படமாக எதிர்பார்க்கப்படும் 69வது படத்தின் பெயரிடப்படாத இந்த படத்தின் அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். விஜயின் 69வது படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, வலிமை, நேர்கொண்ட பார்வை, துணிவு படங்களை இயக்கிய வினோத் இயக்கத்தில் விஜய் தனது 69வது படத்தில் நடிக்கவிருக்கிறார். வினோத் இயக்கத்தில் விஜய் தனது கடைசி படத்தில் நடிக்கவிருக்கிறார். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் தொடர்பான போஸ்டர் ஒன்றை KVN புரொடக்ஷன் வெளியிட்டிருக்கிறது. விஜயின் 69வது படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படம் தொடர்பான போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டுள்ளது. அந்த போஸ்டரில் கையில் ஒரு தீபத்தை ஏந்தியபடி வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜயின் 69வது படம் குறித்த புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் இந்த படம் உருவாகிறது. KVN புரொடக்ஷன் தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் விஜயின் 69வது படம், அதாவது விஜயின் திரையுலக பயணத்தில் அவரது கடைசி படம் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகிறது. பின்னால் நீல நிற திரையில் கையில் ஒருவர் தீபம் ஏந்தி இருப்பது போல போஸ்டர் ஒன்றை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. அந்த போஸ்டரில் 69வது விஜயின் படத்தில் வினோத் இயக்க இருப்பதாகவும் அனிருத் இசையமைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் 69வது படம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த 69வது படமே விஜயின் கடைசி படம் என்று கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், இது தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழ் திரையுலகில் உச்சபட்ச நடிகராக, அது மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் அதிகப்படியான சம்பளத்தை வாங்கக்கூடிய நடிகர் என்ற பெயர் பெற்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை துவங்கியிருந்தார். அரசியல் கட்சி துவங்கும் போது அவர் ஒரு அறிக்கையை தெரிவித்திருந்தார். அந்த அறிக்கையின்படி தனது 69வது திரைப்படம் தான் திரைத்துறையில இறுதியான படமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து முழு நேர அரசியல்ல அவர் இயங்க இருப்பதாக அவரது அறிக்கையில தெரிவித்திருந்தார். அதன்படி அந்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக KVN புரொடக்ஷன்ஸ் தமிழ்ல திரைப்படத்தை தயாரிக்கிறது. அவர்களது முதல் திரைப்படம் ஒரு பெரிய நட்சத்திரத்தை வைத்துதான் இருக்க வேண்டும் என அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்திருந்தனர். அந்த அடிப்படையில வினோத் இயக்கத்துல தளபதி 69, அதாவது விஜயுடைய 69வது திரைப்படத்திற்கான அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அனிருத் இசையமைப்புல இந்த திரைப்படம் உருவாக இருப்பதாகவும் அக்டோபர் 2025 இந்த திரைப்படம் வெளியிடப்பட இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு போஸ்டர்ல விஜயின் கையில டார்ச் இருப்பதை போலவும், அதே போல ஜனநாயகத்தின், அதாவது டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரசி, ஜனநாயகத்தின் தீபத்தை ஏற்றுபவர் என்பது போல வாசகம் அமைந்த போஸ்டராக அது அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1998 நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் தொடங்கிய அவரது திரை வாழ்க்கை இந்த 30 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அபார வளர்ச்சி அடைந்திருக்கிறது.
அவர் திரைத்துறையில உச்சபட்ச நடிகராக இருக்கும் இதே நேரத்துல அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் தான் அவரது இறுதி திரைப்படம் என்பது குறித்து நேற்று ஒரு 5 நிமிட காணொளி என்பது இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த 5 நிமிட காணொளி மிக வேகமாக இணையதளத்துல பரவப்பட்டது. விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரைத்துறையில ஏனென்றால் ஒரு பெரிய நட்சத்திரத்தின் திரைப்படம் வரும்போது திரைத்துறை சார்ந்த அனைவருக்குமே அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அது போன்ற கொண்டாட்டங்கள் இவரது திரைப்படங்கள்ல இனி அமையாது என்பது அவரது ரசிகர்களிடையே மிகுந்த ஏமாற்றத்தை தந்திருந்தது. நேற்றைய தினம் அந்த காணொலிய அவர்களது சமூக வலைதள பக்கங்கள்ல வெளியிட்டு விஜயுடைய ரசிகர்கள் அவர்களது வருத்தங்களை தெரிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த அளவுல திரைத்துறையில உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகில உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜயுடைய இறுதி திரைப்படம் 69வது திரைப்படம் அக்டோபர் 2025 வெளியிடப்படும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அவரது கட்சி பணிகள் அந்த மாநாட்டுக்கான பணிகள் நடைபெற்று வரும் அதே வேளையில அவருக்கான அந்த இறுதி திரைப்படத்துக்கான பணிகளையும் அவர் தொடங்கியிருக்கிறார். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில முழு நேரமாக அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படமாக இருக்க வேண்டும் என அந்த திரைப்படத்தின் இயக்குனர் வினோத்திடம் ஏற்கனவே விஜய் தெரிவித்திருப்பதாக பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இயக்குனர் கூற கேட்டிருக்கிறோம். அந்த அளவுல அனைவரும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுல இந்த திரைப்படம் உருவாக வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில அந்த விஷயப்படியே சில சமூக கருத்துக்களை தாங்கி இந்த திரைப்படம் உருவாக இருப்பதாக வினோத் ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளை தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலுக்காக இசையமைப்பாளர் இப்போதைய இளைஞர்களிடையே மிகுந்த பேசு பொருளாக இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் அனிருத் இசையமைப்புல இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டு கால திரை வாழ்க்கையில தனது இறுதி திரைப்படத்தை இந்த தளபதி 69 என பெயரிடப்படாத வினோத் இயக்கத்துல உருவாகக்கூடிய திரைப்படத்துல நடிக்க இருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.